திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அக்கட்சியின் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டார். ஸ்டாலினை புகழ்ந்து துரைமுருகன் கண்ணீர் மல்க உரையாற்றினார். உரையின் முடிவில் தம்பி வா, தலைமையேற்கவா, உனது ஆணைக்கு கட்டுப்படுகிறோம் என கண்ணீர் மல்க உணர்ச்சி பொங்க கூறினார். எத்தனையோ தலைவர்கள் வழிநடத்தி இருக்கிறார்கள். 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தை 50 ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையேற்று நடத்தி இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற பொறுப்பு தளபதியாருடைய தோளிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. உலகத்தில் 100 ஆண்டு கண்ட இயக்கங்கள் சிலதுதான். அமெரிக்காவிலே ஒரு இயக்கம் 100 ஆண்டு காலமாக இருக்கிறது. இங்கிலாந்தில் 2 இயக்கம், ரஷ்யாவிலே ஒரு இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி. ஆக அமெரிக்காவிலே 1, ரஷ்யாவிலே 1, இங்கிலாந்திலே 2, 4, காங்கிரஸிலே 1, 5. உலகத்தில் அடுத்த 6வது 100 ஆண்டு காலம் கண்ட இயக்கம் திராவிட இயக்கம் நம்தான். தளபதியார் அவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்று வந்திருக்கிறீர்கள் தெரியுமா? உலக வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்துக்கு நீங்கள் தலைமையேற்க போகிறீர்கள். இந்த கட்சி ஒரு சுயமரியாதை கட்சி. மற்றதெல்லாம் விட்டு விடலாம், இந்த சுயமரியாதை விடாது. அதை நான் நேரிலே சட்டமன்றத்திலே பார்த்தேன். நான் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் 1000 மேடைகளில் சொல்லுவேன். ஜெயலலிதா கோபமாக எழுந்து இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு திமுகவுக்கு யோகியத்தை இல்லை, அருகதை இல்லை, தகுதி இல்லை என்று சொல்லி வாய் மூடி அந்த அம்மா கீழே உட்காரவில்லை. பந்தடிப்பதை போல் தூக்கி எழுந்து நின்றார் தளபதி. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லை, உனக்கு திறமை இல்லை, உனக்கு ஞானம் இல்லை என்று சொன்னார். நான் உள்ளபடியே மெய் மறந்து போய்விட்டேன். எனக்கு வந்த வெறி, அவர் உட்கார்ந்த உடனே ஓங்கி அவருடைய தொடையில பலால் என்று அடி அடித்து இப்படித்தான் சொன்னேன், தம்பி நீ ஜெயித்தடா, எதை பற்றி அக்கறை இல்லை என்று நான் வெறும் சட்டமன்றத்திலே கதறி சொன்னேன். சுயமரியாதை காப்பாற்றி விடுவார். தம்பி வா, தம்பி வா, தலைமை தாங்க வா, உன் ஆணைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நிற்பகிறோம் அப்பா. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம்.